திரு விஜய் அவர்களின் வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க மக்கள்கிட்ட நெருக்கமா பேசுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மேடைகளும், அதன் இயங்கும் முறையும், அது பேசுகின்ற அரசியலும் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படிங்கிறதே ஆளுகின்ற அரசுக்கும், மற்ற எதிர்க்கட்சிகளுக்கும் நெருக்கடிய குடுக்குது அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 2 பேருமே டிஎம்கேவும் சரி, பிஜேபியும் சரி, இவங்க 2 பேருமே பேசி வச்சு, பிளான் பண்ணி, ஒரு அஜெண்டாவா மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. முக்கியமான பல பிரச்சனைகள அட்ரஸ் பண்ண வேண்டிய இவங்க, முக்கியமான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இவங்க, மாறி வாரி டேக் வார் போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத ஓப்பனா அடிச்சு பேசியிருந்தாரு. அதுலயும் குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துல இன்னும் ஐடி விங் அப்படிங்கிற ஒண்ணு ஃபார்ம் பண்ணல. அந்த ஐடி விங் ஃபார்ம் பண்ணாமயே தன்னெழுச்சியா டிவிகே தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக இவங்க ஹேஷ்டேக் வார் நடத்திக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துக்குள்ளேயே வேர்ல்டு லெவல்ல ட்ரெண்ட் பண்ணாங்க.